முதலாவதாக தமிழ் தாய் வாழ்த்து. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இந்த மரம் நடு விழா, இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் பசுமை அமைப்பின் தலைவர் திரு மூர்த்தி அவர்களை முதலாவது நம் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். பேரை கேட்ட உடனே நமக்கே ஒரு இன்பம் வேணும், அப்படிதானே? பசுமை அப்படின்னாலே கண்ணுக்கு குளிர்ச்சியானது. நம்ம இப்ப ரீசண்டா நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு என்ன அப்படின்னா குளோபல் வார்மிங், புவி வெப்பமாதல். அந்த புவி வெப்பமாதலை தடுக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி, நம்ம நிறைய மரங்களை நடணும். பசுமையான தமிழகத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு மாணவ செல்வங்களாகிய உங்களுக்கு தான் அதிகமாக இருக்க வேண்டும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. தவறு என்பது தவறு செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு என்பது தவறு செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி.
சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம். பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. மரக்கன்றுகளை பரிசீலித்து தந்திருக்கிற ஐயா பசுமை மூர்த்தி ஐயா அவர்கள் வந்திருக்கும் நண்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். மனிதர்களுக்கு அவர்களிடமிருந்து கார்பன் டை ஆக்சைடை பெற்றுக்கொண்டு அசுத்த காற்றுகளை பெற்றுக்கொண்டு உயிர் வாழ்வதற்கு தேவையான தூய்மையான ஆக்சிஜனை பிராணவாயுவை தருகின்ற ஒரு பொருள் எது என்று சொன்னால் அது மரம்தான். மரம்தான் மரம்தான் ஏனோ இந்த மனிதன் அதை மரம்தான் மரம்தான் மரம்தான். அதுபோல் ஒரு 20 மரக்கன்றுகள் நட்டுருக்காங்க. அதை நீங்கள்லாம் தண்ணியை ஊற்றி அதை பராமரித்து பாதுகாத்து இன்னும் ஓரிரு வருடங்களில் அது ஒரு வெளிச்சமாக வளர்ந்து நிற்கிறதுக்கு மாணவர்களாகி நீங்கள் தான் அது முழு ஒத்துழைப்பு கொடுத்து அதை பாதுகாத்து கொள்ளணும். அனைவருக்கும் பசுமை அமைப்பின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மரம் நடு விழா. மரம் நாளுக்கு நாள் அதை ஆதரிக்கிறவோ அதை நடுவதோ யாரும் கிடையாது. ஆனால் இன்று பாருங்க எவ்வளவு வெயில் காய்கிறது, திடீர்னு மழை பெய்கிறது. இந்த வெப்பத்தை நம்ம உணரவே முடியல. இந்த வருஷம் அதிகமான வெப்பம். நாளுக்கு நாள் இந்த வெப்பம் அதிகரித்து கொண்டே போகும் என்று விஞ்ஞானத்தில் சொல்கிறார்கள். காரணம் என்னன்னா உலகத்துல இந்தியா முழுவதும் நம்ம மரங்களை வெட்டி கொண்டே போகிறோம். ஆனா வெட்டின மரத்தை திருப்பி நம்ம அதுக்கு 10 மரம் நடுறோம், 20 மரம் நடுறோம்னு சொல்றோம். ஆனா யாருமே அதை செய்யறது கிடையாது. எங்க பார்த்தாலும் காம்ப்ளெக்ஸ் கட்டடங்கள் இதுதான் அதிகரித்து கொண்டே போகிறது. ரோடு அகலப்படுத்துறேன், சாலை அகலப்படுத்துறேன், இது மாதிரி நிறைய அதுக்குனாலே மரங்கள் எல்லாம் வெட்டி வீழ்த்துறாங்க. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா கிண்டியில இருந்து பூந்தமல்லி ரோட்ல சுத்தி 2 பக்கம் மரம் தான் இருக்கும். சின்னோண்டு வழிதான் இருக்கும், ரோடு தான் இருக்கும். 2 பக்கமும் வெறும் புளிய மரம் தான் இருக்கும். நான் பார்த்திருக்கேன். இப்ப ஒரு மரம் கூட இல்ல. சில நாட்டுல எல்லாம் வெளிநாட்டுல எல்லாம் மரம் நடுவில் இருந்தா கூட அந்த வழி பாதையை விட்டுருவாங்க. ஏன்னா ஒரு மரத்தை வெட்டுவது ஈஸி, ஆனா அதை வளர்க்கிறது ரொம்ப கஷ்டம். மரத்தை நாம் வளர்க்க பிரயாசம் பண்ண வேண்டும். நம்ம வாழ்க்கையில நல்லா படிச்சு நல்லா சாதிக்கணும், சரித்திரம் படைக்க வேண்டும் என்று உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆசை. நமக்கு ஒரு கனவு. அது மூலியமா தான் உங்க பெற்றோர் உங்களை படிக்க வச்சிருக்காங்க. ஒரு IAS ஆகணும், ஒரு IPS ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு விஞ்ஞானி ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கனவு இருக்கு. அந்த கனவோட ஒரு மரம் நடுவதும் உங்களுக்கு ஒரு கனவா இருக்கும். நம்ம எப்படின்னா நம்ம ஏதோ வாழ்க்கையில ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், இறந்தோம் என்று இல்லாமல் ஒரு சரித்திரம் படைக்க வேண்டும். அந்த சரித்திரம் ஒரே ஒரு மரம் நட்டாவே போதும். எப்படின்னா அப்துல் கலாம் ஐயா கிளி வளர்த்தே பறந்து விட்டது, அணில் வளர்த்தே ஓடி விட்டது, ஒரே ஒரு மரத்தை மட்டும் நட்டேன், 2மே விட்டது அப்படின்னு சொன்னார். அவளை எவ்வளவு பெரிய கருத்தை சொல்லியிருக்காரு. அது மாதிரி நான் சாதாரண மரம் தான் நட்டுக்கிட்டு வரேன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நான் வாங்கிய விருதுகள் எத்தனை தெரியுமா? 184 விருதுகள் வாங்கியிருக்கேன். இந்தியா முழுவதும் 184 பிற அமைப்புகள் வாங்கியிருக்கேன். தமிழ்நாடு கவர்மெண்ட்ல கிரீன் சாம்பியன் விருது வாங்கியிருக்கேன். நம்ம சென்னை மாவட்ட கல்வித்துறை அதிகாரி அவர்கள் மூலமாகவும் சுற்றுச்சூழல் விருதும் வாங்கியிருக்கேன். காரணம் என்னன்னா நான் செஞ்ச இந்த மரம் நட்டு இதை வளர்த்ததுக்கு தான்.
இங்க 20 மரம் நடுறோம்னா அந்த 20 மரத்துக்கு ஒரு மரத்துக்கு 2 பேர் நீங்க நிர்ணயிச்சு அதுக்கு தண்ணீர் ஊத்தி அதை வளர்க்க வேண்டும். ஏன்னா இங்க வந்திருக்கிற மரம் எல்லாமே வந்து மகிழம்பூ மரம், மகாகனி மரம், கடம்பா மரம், எல்லாமே மூலிகை மரம் தான். இந்த மூலிகை மரத்தை நீங்க காப்பாற்ற வேண்டும். நீங்க இந்த பள்ளியை விட்டு சென்றாலும் திருப்பி வந்து நீங்க பார்க்கும்போது நான் வச்ச மரம் அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டும். இது வந்து ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு வைத்தியம் உண்டு. அது பூல ஒரு வைத்தியம் உண்டு, அது நார்ல வைத்தியம் உண்டு, அது வந்து காயில கனியில எல்லாத்துலயும் அது ஒரு வைத்தியம் உண்டு. எனக்கு வாய்ப்பளித்த உதவி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆன அந்த டீச்சர் அம்மாவுக்கு தான் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க ரொம்ப நாளா இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மரநடனும் என் பள்ளியில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலுக்கு நான் வந்து இணங்கி இன்று வந்து நான் 20 மரம் நடுறேன். மாணவ மாணவிகள் நீங்க அனைவரும் அதை வந்து அன்போடு நேசிச்சு அது நம்ம வீட்டில் வந்து ஒரு பெற்றோராகவும் நம்ம இந்த சகோதர சகோதரியாகவும் நமது கூட இருக்கிற நண்பர்களாகவும் நினைச்சு நீங்க தண்ணீர் ஊற்றி வளர்க்கும்படி மிகவும் பணிவுடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். குட் மார்னிங் டு ஆல். இந்த நம்ம பசுமை அமைப்பு சார் மூர்த்தி சார் அவரு ரொம்ப சிம்பிளா இருக்காரு. இவர் இதே நாமளா இருந்தா ஐயோ இங்க உட்காருறதா, இது அழுக்கா இருக்கு, இங்க மண்ணா இருக்கு, இதுல நான் உட்கார மாட்டேன். நம்ம பசங்களே அப்படிதான் பண்ணுவீங்க, எனக்கு தெரியும். 4 பேப்பரை கிழிச்சு போட்டு கீழே அது மேல உட்காருவீங்க. சார் உட்கார்ந்து இருந்ததை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா கூட இருக்கு. இப்படி கூட வாழ முடியுமா அப்படின்னு இருக்கு. இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு லட்சக்கணக்கான மரங்கள் வளர்த்திருக்காரு அப்படின்னா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கணும். மரங்களோட மரமா செடிகளோட செடியா வாழ்ந்திருக்கணும் இல்லையா? ஆனா நம்ம ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நம்ம இதே மாதிரி நிறைய மரங்களை நிறைய டைம் வளர்த்துருக்கோம். எனக்கே தெரியும், நான் வந்து ஒரு 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. இதுல ஒரு 20 டைம்ஸ் அது நம்ம வருஷம் ஒரு தடவை அங்க சுத்தியும் மரம் வைப்போம். ஆனா நம்மளால அதை பாதுகாக்க முடியல. நான் இங்க இருக்கிற மரத்தை நான் பாத்துக்கிறேன். இதுலயும் மிஸ் சொல்லிட்டாங்க, நீங்க தான் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டாங்க. யாராவது ஒருத்தர் முன் வரணும், எனக்கு நான் பாத்துக்கிறேன் மிஸ் அப்படி சொல்லு பார்க்கலாம். பாத்துப்பீங்களா? சவுண்ட் வரணும். சொல்றதோட இல்ல, செய்யணும். சரியா? 2 பேர் ஒரு மரத்துக்கு பொறுப்பெடுத்துக்கோங்க. சார் சொன்ன மாதிரி டெய்லியும் தண்ணி ஊற்றணும். இன்னும் சாட்டர்டே சண்டே வர முடியாது. அப்போ இங்க பக்கத்துல இருப்பாங்கல்ல நம்ம பாய்ஸ், வேணுகோபால் நகர்ல நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள வந்து தண்ணி ஊற்ற வைக்கணும். சரியா? அது உங்களோட பொறுப்பு. சரி, நம்ம ஸ்கூலுக்காக இவ்வளோ மரக்கன்றுகளை கொண்டு வந்து இன்னைக்கு நாள் ஃபுல்லா நம்ம கூட செலவு பண்ண மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் அவருடன் வந்த நம்ம நண்பர் இருவருக்கும், இதுக்காகவே வெயில்ல ஒருத்தர் பாவமா குழி பறிச்சிட்டு இருக்காரு, அவரை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்குது. அவருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம ஸ்கூல்ல மரம் எதுவும் இல்லாததால சார் வந்து பசுமை அமைப்பின் மூலம் 20 மரம் நம்ம ஸ்கூலுக்கு தராரு. அதை வந்து நம்ம நல்லா நடணும், நல்லா வளர்க்கணும். அதாவது நம்ம ஸ்கூல்ல வந்து மரம் இல்லாத நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வளர்க்கணும். மரத்தால் வந்து நமக்கு பெஞ்சு கிடைக்குது, ஜன்னல், கதவு, உணவு, காய், பழம், கீரை எல்லாம் கிடைக்குது. அதை நம்ம வளர்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வீட்லேயே வளர்க்கணும். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். தேங்க்யூ. மரங்கள் நம்ம வாழ்க்கையில் ஆக்சிஜன், நம் வெளியிடுகின்ற கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனாக நமக்கு தந்து பயனை தருகிறது. மற்றும் விலங்குகள் மற்றும் மனிதர்களுக்கு உணவுக்காக பழங்கள், காய்கறிகளை தந்து மூலிகைகளையும் தந்து நம்மளை வாழ வைக்கின்றன, நன்மைகளை தருகிறது. அதனால் நம் வாழ்க்கை இன்னும் பலன் பெறுகிறது. இதனால் பல மரங்களை நட்டு நம் வாழ்க்கையை காப்பதற்காக உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த காலத்தில் இவர்கள் முயற்சியால் இன்று 20 மரங்கள் நட்டு நமது பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். இந்த மரத்தின் மூலமாக நமது பள்ளி மேலும் பெருமை அடையும். பார்த்தீங்கன்னாக்க மாணவர்களுக்கு நல்லதொரு சுகாதாரமான காற்றோட்ட வசதி, மாணவர்கள் நன்கு படிக்கக்கூடிய வசதி, மாணவர்கள் நன்றாக அமர்ந்து படிக்கக்கூடிய அளவுக்கு இந்த மரங்கள் நம் பள்ளிக்கு உதவும். சரி, மரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே, சார் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணம் மரம்ன்றது ஒரு அப்பா அம்மா மாதிரி.
நம்மளை கேர் பண்ணுறது வேற எந்த சொந்தம் இருந்தாலும் மரம் கேர் பண்ணிக்கும். சார் கதையாக விடுறீங்க, ரியலாகவே தான். மரம் வந்து நமக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஒரு அம்மாவை ஃபீல் பண்ண வைக்கும், நமக்கு வந்து பசி போக்க வைக்கும். புரியுதா? நம்ம ஒரு ஏதோ ஒரு கலைப்புல ஏதாவது ஒரு நேரத்தில் இருந்தோம்னா அந்த மரத்தின் கீழே போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு பாசிட்டிவான ஆரா இருக்கு பாரு, அது வந்து நம்மளுடைய மைண்ட் செட் எல்லாத்துலயும் நடலாம் மகிழ்ந்து பாருங்க, மகிழ்பொழிவை கூட்டி வரலாம் ஓடி வாருங்க, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தால் விதியை வெல்லலாம், நாட்டில் உள்ள பஞ்சம் இனியை அடித்து விரட்டலாம். மகிழ்வான மாலை வணக்கம். இந்த மரம் நடுதல் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். மரம் நட்டா மட்டும் போதாது, அதை நல்ல முறையில் வளர்த்து பாதுகாக்கணும். அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய பயன் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், இன்னைக்கு மரம் நட்டது வந்து ரொம்ப ஒரு எளிமையான செயல் தான். ஆனால் அதை வளர்க்கறதே அப்படிங்கிறது ரொம்ப 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 கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது, கவனம் தேவை உங்களுக்கு. அது யாரால முடியும் அப்படின்னா மாணவர்களாகிய உங்களால தான் முடியும். மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். நமது பள்ளிக்கு வந்து கட்டாயமா வந்து மரம் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. எங்க பார்த்தாலும் பார்த்து ஃபுல்லாவே பிளைனாக தான் இருக்குது. 2 மரம் இருந்தது கூட கொஞ்சம் பில்டிங்காக எடுத்துட்டாங்க. இப்போ ஒரு ஐயா வந்து ஒரு நம்ம தமிழ் மிஸ் அவங்களோட உதவியோட இங்க வந்து நமக்கு செய்யறாங்க. ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. அரசு மேல்நிலை பள்ளி நடைபெறும் பசுமை அமைப்பின் சார்பாக நான் மரம் நடுதலை பற்றி எடுத்துக்கொள்ளும் உறுதிமொழி. நாங்கள் அனைவரும் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், பள்ளியில் உள்ள மரங்களையும் பேணி பாதுகாப்போம்.